நம்ம ஏன் மாற மாட்டேங்கிறோம் தெரியுமா? நம்மிடம் ஏன் ஒரு சில மாற்றங்கள் வருவதில்லை? இந்த துனியா நோக்கமாக மாறிவிடுகிறது. இந்த துனியா உலகம் போகும்போது ஏன் தொழுகைக்கு நம்மளாம் தொழுகிறோம், ஓகே, ஆனா தொழுகையில ஏன் முதல் சஃப்ல வந்து நிக்க முடியல? தொழுகையில ஏன் காத்து கிடக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வக்துக்காக காத்து உட்கார்ற மாதிரி மாற முடியல? டெய்லி குரான் ஓதுன்னு நினைக்கிறோம், அது மாற்றம் வர மாட்டேங்குது. நைட்டு சீக்கிரம் தூங்கி தஹஜ்ஜத்துக்கு எழும்புன்னு நினைக்கிறோம், மாற மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு குரான் சுன்னாவை போதிக்கும் நினைக்கிறோம், அப்படியே டைம் ஓடுது. ஒரு மாற்றம் ஏன் வருவதில்லை? இந்த துன்யா என்று ஓடி தோழர்களே, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய லட்சியங்கள் எல்லாம் உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் பெருமையும் நாடி தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கானத்தில் ஆகிரா ஹம்மஹு, யாருடைய நோக்கம், யாருடைய லட்சியம் மறுமையாக இருக்குமோ, மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற அந்த நேரம், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சந்திக்கிற அந்த நேரத்தை நினைத்து வாழ்கிறார்களோ, ஜஅலல்லாஹு கினாஹு, பெருமானார் சொல்கிறார்கள், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை உங்களுக்கு நோக்கமாக இருந்தால் உங்களுடைய மனசை அல்லாஹ் நிறைவுபடுத்துவான். இது பெருமானாருடைய வார்த்தை தோழர்களே. அல்லாஹ் உங்க மன நிறைவை கொடுப்பான். எதுல? ஃபி கல்பிஹி, உள்ளத்திலே. வ ஜமஅ லஹு ஷும்லஹு வ ஆதாஹு துன்யா, உங்க காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு லேசுபடுத்திடுவான். இந்த துன்யாவையும் அல்லாஹ் உங்க கையில கொடுப்பான். துன்யாவில் நீங்க தான் டாப்பாவும் இருப்பீங்க மறுமை நோக்கமாக இருந்தால். ஆனால் யாருடைய நோக்கமாக, மன் கானத்தில் துன்யா ஹம்மஹு, இந்த உலகம் என்று லைஃபை இறைவனுக்கு நெருக்கமா, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி மறுமை வெற்றிக்கான களமாக நீங்க மாத்தலன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தார்கள், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு, அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மை இறக்குவான், அவனுக்கு வாழ்க்கையிலே சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவான். வலம் யாதிஹி மினத் துன்யா இல்லா மா கத்தரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு நாடிய ஒரு சில நிகழ்வுகள் தான், ஒரு சில பாக்கியம் தான் உலகத்திலே கிடைக்குமே தவிர பெரிய பாக்கியங்களை அவன் இழந்து விடுவான். யார் உலகம் நோக்கமாக இருந்தால். உலகம் போறாங்க, சம்பாதிக்க நினைக்கிறாங்க, தொழுகையை விட்டுட்டு ரப்புல் ஆலமீனை மறந்து ஏமாற்றி மோசடி செய்து உலகத்துக்கு அடைய நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அவனுக்கு அல்லாஹ் டோட்டலா எல்லா விதமான அழிவையும் இடிவையும் இந்த மண்ணிலேயே தருவான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு அருமையான ஒரு இரவு நேரத்தில் அல்லாஹுடைய மஜ்லிஸில், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடத்திலே மார்க்க உபதேசங்களை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். இப்படியான ஒரு சபையிலே பங்கெடுக்க வைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் நமது ஆள் மனதிலே இருந்து சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடுகிற மக்களுக்குத்தான் நன்மைகளையும் இறை அருள்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தருகிறான். அன்பானவர்களை, இன்றைய தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் மாறாத வரை அல்லாஹ் நம்மை மாற்றப் போவதில்லை. தலைப்புடைய பாதி பகுதி தான் அங்கே இருக்கிறது. நாம் மாறணும்னு நினைச்சாதான் அல்லாஹ் எங்களை மாற்றுவான். அப்ப இந்த செய்திகளை, இந்த தலைப்பின் கீழ் உள்ளான தகவல்களை குறிப்பாக இளைய சமூகம் அல்லாஹ் நேசிக்கிற, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைகிற வகையில் என்னுடைய மாற்றங்கள் இருந்ததா? 2024 முடிஞ்சு 25 இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நியூ இயருக்காக தான் முடிவுகள் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது.
ஒரு உபதேசத்தை கேட்டாலும் ஒரு ஆயத்தை படித்தாலும் பெருமானாருடைய ஒரு சுன்னாவை கேட்டாலும் என் உள்ள மாற வேண்டும். அந்த ஆயத்துக்கு ஏற்ப அந்த சுன்னாவுடைய செய்திகளுக்கு உட்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கை உடனே அங்கேயே மாற வேண்டும். இப்போ மாற்றங்கிறது நியூ இயருக்கோ ரமலானுக்கோ அல்லது ஹஜ்ஜு உம்ராவுக்கோ மட்டும் கிடையாது. நான் ஹஜ்ஜுக்கு பிறகு நான் ஒழுங்காக இருந்துக்குவேன். ரமலான் வருது இல்லையா, ரமலான் வரைக்கும் 2 மாதம் தானே, ரமலானுக்கு பிறகு பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹ்வினுடைய ஒரு உபதேசத்தை கேட்டால் உடனே அந்த இடத்திலே மனம் மாறுவார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குட்பட்ட மக்களாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் படித்தாலும் நமது உள்ளங்கள் மாறுவதில்லை. நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வுக்கு ஏற்ற முறையிலே பெருமானாருடைய சுன்னாவின் அடிப்படையிலே அழகுபடுவதில்லை. தோழர்களே, தாய்மார்களே, இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 2024 நம்மை விட்டு போய்விட்டது. இந்த ஒரு வருஷத்தில் என் வாழ்க்கையிலே மார்க்க ரீதியாக என்னிடம் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? இந்த ஒரு வருடம் எப்படி வந்துச்சு போச்சுன்னே நமக்கு தெரியல. அதே மாதிரி 25 அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு பல ஆண்டுகளை தரட்டும். நாட்களும் ஆண்டுகளும் வேக வேகமாக நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளங்கள் மாறுகிறதா? நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறிவிட்டதா? என்னுடைய பாவங்களை விட்டு முழுமையாக நான் தூரமாகி விட்டேனா என்று என்னை நான் கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் உங்களை கேள்வி கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்கிறோம், மாஷா அல்லாஹ், இறைவா நல்ல தொழுகையாளியாக்கு, ஈமானுடையவர்களாக ஆக்கு, நல்ல தாயா, நல்ல மனைவியா, நல்ல கணவனா, நல்ல இளைஞனா, நல்ல வியாபாரியா, நேர்மையானவரை ஆக்கிறேன் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ் எப்போ உங்களை மாற்றுவான்? எப்போ நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான்? நான் மாறணும் என்பதற்கான முயற்சியை செய்யணுமா இல்லையா? ஏதாவது ஒரு கட்டத்தில் மாறிதான் ஆக வேண்டும். கடைசி வரைக்கும் வருந்தாம திருந்தாம கலங்காம இருப்பேன் என்றால், தோழர்களே, தாய்மார்களே, சக்கராத் என்கிற கொடிய நிலை வரும்போது மாறணும்னு நினைப்பான், திருந்தணும் நினைப்பான். அல்லாஹ் அவகாசத்தை கொடுக்கவே மாட்டான் தோழர்களே. அதனால தான் இந்த உபதேசங்கள் ஏன் வாரம் வெள்ளிக்கிழமை ஏன் இந்த பயான், அவ்வப்போது ஏன் மற்ற பயான்களை கலந்துக்கிறோம் தெரியுமா? வெறுமென பயான் கேட்டு களைவதற்கு மட்டுமல்ல. இந்த உபதேசங்கள் ரொம்ப முக்கியமான உபதேசங்கள் தோழர்களே. இன்றைக்கி தான் ஒரு சகோதரர் மெசேஜ் போட்டார், அடுத்த வாரம் ப்ரோக்ராமுக்கு வரும்போது பயானை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்ரத். பயானுக்கு இன்றைக்கி படத்துக்கு ரிவ்யூ தர மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஜிம்மா முடிச்சுட்டு வெளில வந்து 4 பேர் 10 பேர் நின்றுக்கிட்டு இன்றைக்கி பயான் என்ன சொதப்பிட்டார், என்ன பயான் செய்கிறாரு, அது நல்லா இருந்து ஆக ஓஹோன்னு பேசுகிறது, இப்படி ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறாங்களே தவிர என்ன செய்தி அங்கே சொல்லப்பட்டது என்பதை யாரும் உள்வாங்குவதில்லை. அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு அவர் மெசேஜ் போடுறார். எல்லா இடமும் அப்படி தான் தோழர்களே. அல்லாஹ் அருள் செய்து அந்த உபதேசத்தால் உருகியவர்களை தவிர. உபதேசம் ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஈமானிய மெருகேற்றமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் 51வது அத்தியாயத்துடைய 55வது வசனம், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்க உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். மனுஷன் தானே ஈமானிய பலகீனம் அடையும், அல்லாஹுடைய நேசத்தின் அந்த அளவுகோலை விட்டு அவங்க தூரமாகிற மாதிரியே தெரியும், அப்படிதானே? ஆனால் நீங்கள் உபதேசம் செய்ய செய்ய மூமின்களாக இருக்கிறவர்களுக்கு பயன் அளிக்கும். இதே மர்கஸுல் உலூமிலே மாஷா அல்லாஹ் வாரம் தமிழ் பயான், உருது பயான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜிம்மா பயான்களை கேட்கிறோம். இன்ன வரை எத்தனையோ விதமான உபதேசங்களை படிக்கத்தானே செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட அல்லாஹ்வுடைய நேசத்தை வாங்கி தந்த அடிப்படையிலே ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு ஹதீதை சொல்லுங்கள் என்றால் எத்தனை பேர் சொல்ல தயார்? மாற்றம் எங்கே வருகிறது தோழர்களே, தாய்மார்களே? ஏதாவது நம்ம லைஃப்ல ஒரு கட்டத்தில் நம்ம மாறிதான் ஆக வேண்டும். மாறணும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். இந்த தலைப்பிற்கான மிக மிக அடிப்படையான வசனம் கூட. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். மனிதனே, சமூகமே, நீங்கள் மாறாதவரை அல்லாஹ் உங்களை மாற்றப் போவதில்லை. என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி மாற்றுவது? அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்ட நிலையில் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பேசுகிற நானாகட்டும் நீங்களாகட்டும், நான்லாம் மாற வேண்டிய தேவையே இல்லைங்க. 100க்கு 100 பர்ஃபெக்டாக இருக்கிறேன். எல்லா வகையிலுமே தொழுகையா, இபாதத்தா, கொடுக்கல் வாங்கலா, பண்புகளா, குடும்ப வாழ்க்கையா, எல்லாத்திலும் நான் சரியாகத்தான் இருக்கிறேன். எனக்கெல்லாம் மாறுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்ல நானோ நீங்களோ தயாரா? இல்லை, கொஞ்சம் இபாதத்தில் சோம்பேறியாக இருக்கிறேன்,
கொஞ்சம் பள்ளிக்கு வரதில் அலட்சியமாக இருக்கிறேன், நைட்டில் லேட்டாக தூங்கி லேட்டாக ஃபஜருக்கெல்லாம் மிஸ் ஆகிறேன், அல்லது மற்ற அமலில் குறைய வைத்து கொண்டு இருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கிறான் பெரிய பெரிய தவறுகளை விட்டு. ஆனால் நம்மிலே மாற்றம் ஏற்பட வேண்டுமா இல்லையா? அந்த உணர்வோடு ஒரு உபதேசத்தை கேட்கணுமா இல்லையா? அதனாலே தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமீன்கள் என்றால், ஈமான் உள்ளுக்குள்ளே ஆழமாக இருந்தால் நிச்சயமாக தோழர்களே பெரியோர்களே உங்களிடம் மாற்றம் வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பயானுக்கு மார்க்கோ ரிவ்யூவோ நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத விட அதுல என்ன மாற்றம் எனக்கு வந்தது என்கிற உள்ளுணர்வு ஏற்படணும் தோழர்களே பெரியோர்களே. அல்லாஹ் அடுத்து பேசுகிறான், வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன், ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் கெடுதியை நாடிவிட்டால், தீயதை நாடிவிட்டால், ஃபலா மரத்த லஹு, அதை தடுக்க ஒருவருமே கிடையாது. வமா லஹு மின் தூனிஹி மின் வால், அல்லாஹ்வை விட உங்களுக்கு யார் உதவியாளர்கள்? 13வது அத்தியாயத்துடைய 11வது வசனம். இந்த ஒரு ஆயத்தை இன்று நைட் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படித்துட்டு தான் உறங்க வேண்டும். அப்படி நினைச்சிட்டு போங்க. நீங்க மாறாத வரை நம்மை மாற்றுவது அல்லாஹ் தான். அல்லாஹ் மாற்ற போவதில்லை என்றால் ஒரு உபதேசத்திலே இருந்து கேட்டு களையும் போது நமது மனதிலே மாற்றம் வரணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஜும்மாவுடைய பயான் கேட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவுடைய பயான் கேட்டு இஷா வரைக்கும் இங்கே இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய பயானில் ஆற்றப்பட்ட உரையிலே ஏதேனும் ஒரு தலைப்பிலே பேசியிருப்பார்கள், ஒரு குறைந்தது ஒரு ஆயத்தை அதிசயாக சொல்லியிருப்பார்கள். அந்த உரையிலே எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? வீட்டில் உட்காந்து தப்சீரை படிக்கிறீங்க, தர்ஜுமாவை படிக்கிறீங்க, சஹாபாக்கள் வரலாறுகளை கண்ணீர் மல்க கேட்கிறோம். ஆனால் எனக்குள் ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன? என்னுடைய உபதேசம் என்னை தொழுகையாளியாக மாற்றியதா? அதாவது ஒரு இறையச்சத்தோடு இன்னும் நெருங்கி கூடுதலாக இன்னும் அமல் செய்ய என்னை வழிவகுத்ததா? அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய கோபதாபங்களை முழுமையாக தூக்கி எறிய என் உபதேசங்கள் வழி வகுத்ததா? கேட்கிற பயான் என்ன அப்படி மாத்துச்சா? என்னுடைய இல்ம் என்னை நல்ல முறையில் நெறிப்படுத்திச்சான் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய ஒரு நபித்தோழர் அவர். அல்லாஹுடைய வேத வசனங்களை படிப்பதிலே முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கல்வி சபையில் இருந்தால் நாங்களாகவே இருக்க மாட்டோம். பெருமானாருடைய கல்வி சபையிலே கல்வியை கற்க எங்களை பல பேர் அழுவார்கள், பல பேர் ஏங்குவார்கள், பல பேர் ஆஹா இந்த உபதேசத்தை நாங்கள் நடக்கணுமே, வாழணுமே, மாறணுமே என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள். நாங்களாக இருக்க மாட்டோம். இன்னைக்கு பயான்கள் உபதேசங்களை கேட்பதெல்லாம் யூடியூப்ல எப்போ அப்லோட் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம், எப்போவாது லைவ்ல ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம் என்று தான் ஓடுகிறார்கள். ஒரு கல்வி சபையிலே அல்லாஹுடைய வார்த்தைகளை பெருமானாருடைய சுன்னாக்களை கேட்கும் போது உண்மையிலேயே ஒரு மாற்றம் வரத்தான் செய்ய வேண்டும் தோழர்களே பெரியோர்களே. 20வது அத்தியாயம் தாஹா 23, 123, 124வது வசனம். ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேரான பாதை வழி வந்தால், ஃபமனித்தபஅ ஹுதாய, அதை நீங்கள் தெளிவாக பின்பற்றினால், ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர்களுக்கு வழிகேடும் இல்லை, பாவமான நிலைகளும் கிடையாது. அல்லாஹ்ட்ட ஒரு நேர்வழி வருது, அதை சரியா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வழிகேடே கிடையாது. கரெக்டா நீங்க வாழ்ந்தா உங்களுக்கு ஓகே, எல்லாம் பக்கா. ஆனா அல்லாஹ் அடுத்து பேசுகிறான், மிக முக்கியமான எச்சரிக்கை தோழர்களே, தாய்மார்களே, மாறமாட்ட, வருந்த மாட்ட, திருந்த மாட்டேன்னு இருக்கிறாங்களே, காலமெல்லாம் அப்படியே ஒரு ஆவரேஜான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வேன், சின்ன தவறு தானே இருக்கட்டுமே என்று அப்படியே மெத்தனமாக நடக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் விடுக்கும் எச்சரிக்கை 20ல 123, 124வது வசனம். வமன் அஅரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. இந்த ஆயத்தை ஒரு முறை அல்ல பல முறை நாம் கேட்டு படித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க என் உபதேசத்தை புறக்கணித்தால் நெருக்கடியான லைஃப் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய எச்சரிக்கை இது. நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்க, ஆக்டிவாக இருக்கிறீங்க, உடல் சுகத்தோடு இருக்கிறீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல விசாலமான வீடு, சிறந்த குடும்பம், எல்லாம் அல்லாஹ் தந்து மேன்மையாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஒரு நெருக்கடியை கொடுத்து, நெருக்கடினா என்னது? இன்னைக்கு நம்மளே எத்தனை பேர் படுத்தா தூக்கம் வரல ஹஸ்ரத், ஒரே மனசு குழப்பமாகவே இருக்குது, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு சகோதரர் ஜிம்மா முடிச்சுட்டு நிற்கிறேன், வராரு, எனக்கு ஒரே மவுத்து பயமாக இருக்குது, என்னை யாரோ நான் வந்து சீக்கிரம் போய் கபூரில் போய் கடத்தப்படுற மாதிரியே கனவு காண்கிறேன், ஏதோ ஒரு சொல்கிறார். அவர் பேசுவதில் 10 வார்த்தை வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாருன்னு புரியுது. அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எதுவுமே இல்லைங்க, ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி மவுத்து பயம் வருது, ஒரு மாதிரி எல்லாரும் என்ன நெருக்கடியாக ஆக்குற மாதிரி ஃபீல் வருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு அது நெருக்கடியை கொடுத்துட்டான்னு நான் சொல்ல வரல, ஏதோ ஒரு மன அழுத்தத்தை அல்லாஹ் ஆளாக்கிடுவான்.
மன சஞ்சலத்தோடையே இருப்பார்கள். படுத்தா நிம்மதியா தூங்கணும், அந்த தூக்கம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். வியாபாரத்தை பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருக்கி விடுவான். எப்போ தெரியுமா? இறை உபதேசத்தை நாம் அலட்சியப்படுத்தும் போது, அதை மறுக்கும் போது. தோழர்களே, தாய்மார்களே, நம்ம ஏன் மாற மாட்டேங்கிறோம் தெரியுமா? நம்மிடம் ஏன் ஒரு சில மாற்றங்கள் வருவதில்லை? இந்த துனியா நோக்கமாக மாறிவிடுகிறது. இந்த துனியா உலகம் போகும்போது ஏன் தொழுகைக்கு நம்மளாம் தொழுகிறோம், ஓகே, ஆனா தொழுகையில ஏன் முதல் சஃப்ல வந்து நிக்க முடியல? தொழுகையில ஏன் காத்து கிடக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு வக்துக்காக காத்து உட்கார்ற மாதிரி மாற முடியல? டெய்லி குரான் ஓதுன்னு நினைக்கிறோம், அது மாற்றம் வர மாட்டேங்குது. நைட்டு சீக்கிரம் தூங்கி தஹஜ்ஜத்துக்கு எழும்புன்னு நினைக்கிறோம், மாற மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு குரான் சுன்னாவை போதிக்கும் நினைக்கிறோம், அப்படியே டைம் ஓடுது. ஒரு மாற்றம் ஏன் வருவதில்லை? இந்த துன்யா என்று ஓடி தோழர்களே, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய லட்சியங்கள் எல்லாம் உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் பெருமையும் நாடி தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கானத்தில் ஆகிரா ஹம்மஹு, யாருடைய நோக்கம், யாருடைய லட்சியம் மறுமையாக இருக்குமோ, மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற அந்த நேரம், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சந்திக்கிற அந்த நேரத்தை நினைத்து வாழ்கிறார்களோ, ஜஅலல்லாஹு கினாஹு, பெருமானார் சொல்கிறார்கள், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமை உங்களுக்கு நோக்கமாக இருந்தால் உங்களுடைய மனசை அல்லாஹ் நிறைவுபடுத்துவான். இது பெருமானாருடைய வார்த்தை தோழர்களே. அல்லாஹ் உங்க மன நிறைவை கொடுப்பான். எதுல? ஃபி கல்பிஹி, உள்ளத்திலே. வ ஜமஅ லஹு ஷும்லஹு வ ஆதாஹு துன்யா, உங்க காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு லேசுபடுத்திடுவான். இந்த துன்யாவை அல்லாஹ் உங்க கையில கொடுப்பான். துன்யாவை நீங்க தான் டாப்பாவும் இருப்பீங்க, மறுமை நோக்கமாக இருந்தால். ஆனால் யாருடைய நோக்கமாக, மன்கானத்தில் துன்யா ஹம்மஹு, இந்த உலகம் என்று லைஃப இறைவனுக்கு நெருக்கமா, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி மறுமை வெற்றிக்கான களமாக நீங்க மாத்தலன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தார்கள், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு, அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மை இறக்குவான், அவனுக்கு வாழ்க்கையிலே சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவான். வலம் யாத்திஹி மினத் துன்யா இல்லா மா கத்தரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு நாடிய ஒரு சில நிகழ்வுகள் தான், ஒரு சில பாக்கியம் தான் உலகத்திலே கிடைக்குமே தவிர பெரிய பாக்கியங்களை அவன் இழந்து விடுவான். யார் உலகம் நோக்கமாக இருந்தால். உலகம் போறாங்க, சம்பாதிக்க நினைக்கிறாங்க, தொழுகையை விட்டுட்டு ரப்புல் ஆலமீனை மறந்து ஏமாற்றி மோசடி செய்து உலகத்துக்கு அடைய நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அவனுக்கு அல்லாஹ் டோட்டலா எல்லா விதமான அழிவையும் இழிவையும் இந்த மண்ணிலேயே தருவான். நாம் மாற வேண்டும் தோழர்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் மனசு ஒரு மாசத்துக்கு ஒரு நன்மையாவது நான் எக்ஸ்ட்ரா பண்றேன், ஒரு சின்ன அலட்சியங்கள் பொடுபோக்கு நான் விட்டு வெளியே வருகிறேன். இந்த மாற்றம் ஏன் வருவதில்லை தோழர்களே, பெரியோர்களே? ஒரு 2 யுத்த களத்தை இங்கே உதாரணமாக நீங்கள் படிக்கலாம். உஹதுடைய போர்க்களம் இல்லையா? அந்த உஹதுடைய யுத்த களத்திலே எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஒரு 700 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் போனவங்க 300 பேர் குறைஞ்சி 700 பேராக இருக்கிறாங்க. பத்ர்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை தந்தான். மிகப்பெரிய ஒரு பெரிய ரஹ்மத். இவ்வளோ பெரிய வெற்றியா என்று எல்லாரும் திகைக்கிற அளவுக்கு மலக்குகளை இறக்கி அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் சூரா அன்ஃபால்ல பேசும்போது, இவர்களுக்கு 1000 அல்ல, இவங்களுடைய ஈமானுக்காக 3000 மலக்கை நாம் இறக்கி இருப்போம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் உஹதுடைய களத்தில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். பத்ர்ல 70 எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். அனஸ் இப்னு நலர், ஹம்சா, முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் போன்ற பெரிய ரொம்ப 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 மார்க்கத்துக்காக உழைத்த நிறைய மக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். எல்லாருடைய வீட்டிலையும் காயப்பட்ட ஒரு மக்கள் அங்கே இருக்கிறார்கள். ஏன்? அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்பெல்லாம் உடைக்கப்பட்ட, தாடை கிழிந்து முன்பல் உடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எதிரிகளை சபித்த நேரம் அது, அல்லாஹ் அதை கண்டிக்க செய்தானே. இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி, இப்படியெல்லாம் ஒரு சோதனை அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான். அப்ப ஏன் இந்த சோதனை அங்கே தந்தான்? குர்ஆனிலே அதையும் அல்லாஹ் பேசுகிறான். 3வது அத்தியாயம் 165வது வசனம், அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபா, உங்களுக்கு ஒரு சோதனை இந்த உஹதிலே வந்திருக்கிறது. கத அஸபது மிஸ்லைஹா, இதே போன்ற ஒரு சோதனை தான் பத்ரிலே எதிரிகளுக்கு 2 மடங்காக நாம் தந்தோம். குல்தும் அன்னா ஹாதா, எங்கே இருந்து நமக்கு இந்த வேதனை என்று கேட்கிறீர்களா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மின் இந்தி அன்ஃபுசிக்கும், உங்கள் கரத்தால் நீங்க செய்த தவறால் இந்த சோதனை நாம் இறக்கி இருக்கிறோம். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப என்ன பாடம்? உஹது களத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மலையில நிக்க சொன்னாங்க. அவர்கள் என்ன நிலையானாலும் என் ஆர்டர் இல்லாம இறங்காதீங்கன்னாங்க. ரசூலுடைய ஒரு ஆர்டரை அவர்கள் நிராகரிக்கும் போது அங்கே அல்லாஹ் சோதனை இறக்குகிறான். ஒரு நாளைக்கு எத்தனை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறோம்.
சின்ன சுண்ணா பெரிய சுண்ணா இதெல்லாம் பரவாயில்லை, அல்லாஹ் நாடி மன்னிப்பானே என்று கேர்லெஸ்ஸா கடந்து போயிடுறோமே. மார்க்க விஷயங்களை எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். நபிமார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இங்கே பாடம் சொல்லி தருகிறான். பத்ர்ல உங்களுக்கு கிடைச்ச மாதிரி டபுள் மடங்கு வேதனை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம், ஒரு மடங்கு வேதனை தான் கொடுத்துருக்கிறோம், இது எங்கிருந்து வந்துச்சு என்று பதறீங்களா? நீ உன் கையால் பனு இஸ்ராயேல் சமூகத்தை அல்லாஹ் நிறைய சோதனையை கொடுத்து அழித்தான். ஏன் தெரியுமா? பிமா கஸபத் ஐதீஹிம், அவங்க செய்த அழிவால், அவங்களுடைய பிடிவாத குணத்தால் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அப்ப இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு சோதனை, ஒரு கவலை, ஒரு கண்ணீர் என்றால் நான் என் வாழ்க்கையில செய்த ஒரு சில தவறு, ஒரு சில மாற்றம் வராத நிலை என்பதை நீங்கள் படிக்க வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. அதே மாதிரி ஹுனைனுடைய யுத்த களம் உங்களுக்கு தெரியும். ஹுனைனுடைய போர்க்களத்தில் முஸ்லிம்கள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா? 13,000 பேர். எதிரிகளுடைய நம்பர் வெறும் 4,000 பேர் தான். அப்போ அவங்களுக்கு நினைப்பு தோணுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல பேசினா 9வது அத்தியாயத்துடைய 25, 26வது வசனம், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன் இத் அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும். ஹுனைனுடைய யுத்த களத்தில் நம்ம 13,000 பேர் இருக்கிறோம், நம்மை வெல்ல யார் எங்கே என்று தங்களுடைய எண்ணிக்கையால் அவர்கள் மிதப்பார்கள், தங்கள் எண்ணிக்கை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் ஹுனைனுடைய போர்க்களத்தில். அந்த நேரத்தில் அல்லாஹ் அங்கே ஒரு சோதனையை தந்தான். அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தான். அதெல்லாம் கொடுத்து நெருக்கடியாக்கி, நீ உன்னால உன் கரத்தால உன் எண்ணிக்கையால வெற்றி கிடையாது, பதிலே குறைவாக நீ இருந்த போது நான் உங்களுக்கு வெற்றியை தந்தேனே, உங்களுக்கு வெற்றியோ தோல்வியை நான் தான் தரேன், என்னையே நாடு இருங்க என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகு அந்த யுத்த களத்திலே சும்ம அன்ஸலல்லாஹு சகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா. இதுவரை பார்த்திராத ஒரு பெரும் படையை அல்லாஹ் அங்கே அனுப்பி அந்த ஹுனைனுடைய யுத்த களத்திலே 13,000 பேர் இருந்தாலும் 4,000 பேர் எதிர்கொள்ள முடியாமல் ஆரம்பத்திலே திணறினார்கள். நீங்க செய்த ஒரு சில தவறால் இந்த நெருக்கடி நாம தந்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப எங்க வாழ்க்கையில சில நெருக்கடிகள், சில தோல்விகள், சில நோய்கள், சில சங்கடங்கள் வருதென்றால் பிமா கஸபத் ஐதீஹிம், நாம் செய்யக்கூடிய தவறுதான். மாற வேண்டும் தோழர்களே. ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹுக்கு நெருக்கமாக ஈமானிய உணர்வோடு நாம் நடக்க வேண்டும். உத்தம சத்திய சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் தங்கள் வாழ்க்கையில பல நேரம் ஒரு தவறிலிருந்து உடனே அவங்க மாறுறாங்க. நானும் நீங்களும் ஒரு சில சின்ன தவறை செய்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு நிலையில ஒரு சில தவறுகள் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். ஆனா அந்த தவறில இருந்து வெளியே வரணுங்கிற உணர்வு ஏன் வருவதில்லை? சாதாரணமா ஒருத்தரை பத்தி இழிவா பேசிட்டு, ஒரு சேட் பண்ணியோ பேசிட்டோ அப்படியே உறங்கிடுறோம். ஆஹா, இந்த தவறோடு நான் உறங்கி எழுந்தால், ஒருவேளை அல்லாஹ் நடுவிலேயே மௌத்தை தந்தால் என் கதி என்ன? ஒரே ஒரு தவறுக்காக அல்லாஹ் என்னை பிடிப்பதாக இருந்தால், மனிதனே சமூகமே உன்னால தாங்க முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படிதான் அன்றைய சமூகம் ஒரு தவறோ ஒரு எண்ணங்களோ எந்த நிலையிலேயும் ஒரு மாற்றத்தை கண்டார்கள், உடனே மாறினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வானா இல்லையா? அந்த ஐயாமுல் ஜாஹிலி அறியாமை காலகட்டத்தில் எவ்வளவு தவறுகள், விபச்சாரம், குடி, கொள்ளை எல்லாம் மலிந்து காணப்பட்ட நேரமா இல்லையா? அது சாதாரணமான நாட்கள் அது. ஆனால் இந்த மார்க்கம் வந்தது, இந்த தீன் வந்தது, இஸ்லாம் வந்தது, உடனே அவர்கள் மாறினார்கள். இந்த சபையில் என்கிட்டயோ உங்கள்கிட்டயோ ஏதோ ஒரு சின்ன தவறுகள் இருக்கலாம், ரெகுலராக செய்கிற தவறுகள் இருக்கலாம், அல்லாஹ் அதை விட்டு நம்மை மன்னிக்கட்டும். ஆனால் இந்த பயானை கேட்ட உடனே, இந்த ஆயத்தை கேட்ட உடனே, நான் இனிமே அந்த தவறு இன்ஷா அல்லாஹ் வல்லாஹி நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி களைகிற அந்த மாற்றம் இங்கிருந்து நமக்கு வந்ததா? அப்படி வருமா நான் கேட்கிறேன். அப்படியான ஒரு மாற்றம் வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, மது ஹராம் என்று அதாவது அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் தான் மது பாட்டுகளை ஊற்றி கொடுப்பேன். காலையில் எல்லாரும் அந்த ஆளுக்கு 2-3 கணக்கில்லாமல் சாப்பிட்றாங்க. மாலை நேரம் அதே மது ஹராம் என்று வருகிறது. என் கையால் எந்த மதுவை ஊற்றி கொடுத்தேனோ அதே மதுவை என் கையால் போட்டு அடித்து உடைத்தேன். முதலிலே அந்த மது அருந்தியவர்கள் சொன்னதெல்லாம் எங்கள் கண் முன்னால் இந்த ஹராமான பொருள் இருக்கக்கூடாது என்றுதான். அந்த மாற்றம் அங்கிருந்து வந்ததா இல்லையா தோழர்களே? அந்த இறைவனுக்காக, இறைவனுடைய நேசத்துக்காக ஒரு தவறிலே இருந்து ஒரு மாற்றத்தை கண்டார்கள். நாம் என்றைக்கு மாறப்போகிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த லைஃப் மாஷா அல்லாஹ் ஈமானோட தான் வாழ்றோம், நன்மைகளோட தான் கடக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த லெவல், இந்த அளவு இபாதத், இந்த அளவு மார்க்கப்பற்று போதுமா? இல்லைங்க, இன்னும் நான் கொஞ்சம் மாறணும்.
இன்னும் நான் நன்மைக்கு இன்னும் சேர்த்துக்கணும், இன்னும் கபருக்கு நான் இன்னும் தயாராகல, நன்மைக்காக இன்னும் நான் வாழலை என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்றோமா இல்லையா? ஆனால் சில சஹாபாக்கள் வரலாறுகள் நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், ஆரம்ப நேரத்திலிருந்து மார்க்கத்துக்காக மறுமைக்காக வாழ்ந்த ஒரு உத்தம சத்திய தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. உங்களுக்கு தெரியும் தோழர்களே, பெரியோர்களே, அவருடைய தாய் சஅதே, இந்த மார்க்கம் இந்த இஸ்லாத்தை விட்டு முஹம்மதை விட்டு வெளியே வா, உன்னுடைய தாயாகிய நானும் என்னுடைய சொத்துக்களும் உனக்கு கிடைக்கும், இல்லையா உன்னுடைய தாய் நான் ரோஷக்காரி, மக்காவில் நான் நிழல் பெற மாட்டேன், உணவு அருந்த மாட்டேன், ஓய்வெடுக்க மாட்டேன், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வருகிற வரை. அப்படியே உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமாக தாய் மாறிவிடுகிறாள். சக்கராத்துடைய வேதனையில இருக்கிறாள். தாய் அழைக்கிறாள், சஅதே, உன் தாய் உனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயினுடைய இந்த நேரத்தை பார்த்து உன் மனசு இறங்காதா என்று கேட்ட நேரம், அம்மா நீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனால் நீங்கள் 100 முறை பிறந்து 100 முறை இந்த கொள்கையை விட சொன்னால் அது என்னால் முடியாது, என்னால் ஒரு காலம் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன் சொன்னவர் தான் சஅத் ரலியல்லாஹு. இன்னைக்கும் சைனால போனீங்கன்னா இவர் பேர்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் என்கிற மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உலகமெல்லாம் பறந்து விருந்ததையுடைய வியாபாரங்கள். மதீனா நகரத்தில் ஒரு நேரம் பாருங்கள் தோழர்களே, இவர் திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறார். அந்த திராட்சை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாள் திராட்சைக்கு மவுஸ் இல்லை, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான ஒரு லாக் ஆகிற நேரத்தில் சரி பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு டைமில் தள்ளி விட்டா நெக்ஸ்ட் டைம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திருந்திடலாம், இப்படிலாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் இவருடைய சந்தர்ப்பத்தை பாருங்கள், எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. ரெகுலராக வாங்குற எந்த வியாபாரியும் வாங்கலை. எந்த நிலையிலையும் அந்த ஃபுல்லாக கீழே போட்டு வேஸ்ட் ஆகணும். அவர் அவ்வளோ உயரத்தில் வியாபாரத்தில் இருந்தவர். இந்த வியாபாரம் லாஸ் ஆச்சுன்னா மறுபடியும் ஜீரோவுக்கு தான் வரணும். அப்படி ஒரு நெருக்கடியான டைம். அவருடைய பணியாளர் வருகிறார், சஅதை பார்த்து சொல்லுகிறார், இந்த உங்கள் வியாபார திராட்சையை வாங்க ஒருவரும் மதீனாவில் கிடையாது. ஆனால் ஒரு சில வியாபார பொருள்கள் வியாபாரிகள் வருகிறார்கள், ஒரு சில ஏஜென்ட் வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுடைய எல்லா திராட்சையும் 2 மடங்கு ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க, டபுள் டைம்ஸ் ரேட்டுக்கு வாங்குறாங்க. அப்போ சஅத் ரலியல்லாஹு கேட்குறாரு, அவங்க அந்த திராட்சையை வாங்கி என்ன செய்வாங்க? அவர்கள் எல்லாம் மது பிழியக்கூடியவர்கள், மது சாராயத்தை தயாரிக்கக்கூடியவர்கள். உங்கள் திராட்சையை வாங்கி அதை பயன்படுத்துவார்கள், 2 டபுள் டைம் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. சரி வேற என்ன வழி இருக்குது? இதை போய் கீழேயும் கொட்ட முடியாது, நம்மளும் டவுன் ஆகிடுவோம், இந்த ஒரு தடவை போகட்டும். இல்லை தோழர்களே, அந்த பணியாளரை ஆக கண்டித்தார் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. இந்த நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் தடுத்த ஒரு ஹராமையா நான் செய்வேன் என்று நீ நினைத்தாய்? என்னுடைய இந்த திராட்சை தோட்டங்களை மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுங்கள், எல்லா பழங்களையும் மண்ணோடு மண்ணாக கொட்டி விடுங்கள், அதில் ஒரு பழம் கூட அந்த மது பிழிய போகக்கூடாது. வேற எங்கேயும் திராட்சை கிடைக்கல, இந்த திராட்சை இருந்தா தான் அந்த மது பிழிய முடியும் என்று அங்கே டபுள் ரேட்டுக்கு வாங்க ஆள் இருக்கிறாரு. வேற எதுக்குமே திராட்சை சேல்ஸ் ஆகல. அங்க மதுக்காக கொடுக்குறீங்களா, வாங்கிக்க ரெடியா இருக்கிறாங்க பல பேர். ஆனால் ஒரு நொடி கூட, ஒரு செகண்ட் கூட அவருடைய உள்ளத்திலே தவறான ஹராமான நிலை வரக்கூடாது என்று சஅத் ரலியல்லாஹு அங்கே அல்லாஹ்வை நாடி அங்கே அவருடைய வந்துச்சு மாற்றம். கொஞ்சம் தடுமாறி இருந்தால் சரி நம்ம ரொம்ப லாஸா போயிருவோமே, அப்படியே பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? எவ்வளவு நேரங்களில் மார்க்கத்தை வளைத்துக் கொள்றோம் தோழர்களே. ஹலால் ஹராம்கள் பார்ப்பதில்லை, மார்க்கத்தின் சட்டங்களை பேணி நடப்பதில்லையே. ஆனால் இந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அந்த செகண்ட்ல அவங்கள்ட்ட மாற்றம் ஏற்பட்டது. ஒரு ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார். அந்த நேரம் படித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே, கண்ணீர் வடித்து விடுவீர்கள். 8வது அத்தியாயத்துடைய 53வது வசனம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ وَإِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவனுக்காக வழங்கப்பட்ட நிஅமத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அவன் மாறாத வரை, அவன் தவறிலேயே இருக்கிறான், பாவத்திலே இருக்கிறான்னா நமக்கு கொடுத்த ஒரு நிஅமத், ஏதோ ஒரு நிஅமத் இருக்கட்டும், அதை அல்லாஹ் மாத்திடுவான். நீங்க மாறாம மார்க்கத்திலே நிலையா இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த ஆரோக்கியம், குடும்பம், விசாலமான வாழ்க்கை அல்லாஹ் அதை அப்படியே காப்பாத்தி கொண்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு நம்மள ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்னும் மகிழ்ச்சியா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்றீங்களா? சந்தோஷப்படுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. உங்களுடைய ஈமானிய உறுதிக்கும் மனமாற்றத்திற்கும் இறை தூதருடைய சுன்னாவின்படி நடப்பதற்குமே இந்த நிஅமத்தை அல்லாஹ் உங்களுக்கு தக்க வச்சுக்கிட்டே வரான். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா, தவறிலேயே கடந்தீங்கன்னா, பாவத்திலேயே தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தந்த நிஅமத்தை சோதனையாக வேதனையாக மாற்றி விடுவோம். பிறகு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. அல்லாஹுடைய நேசர்கள் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மனமாற்றத்தை கூட, அதாவது பாவத்தின் பக்கம் மனசு போவதை கூட அவர்கள் விரும்பவே இல்லை. ஹன்லலா ரலியல்லாஹுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே, எத்தனை முறை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எல்லாரும் பயானில் உட்காந்துருக்கீங்க, மாஷால எவ்வளோ அமைதியாக ஒவ்வொருத்தரும் பேசுகிற என் முகத்தை பார்த்து ஒரு மாதிரி சைலண்டான நிலை. இப்போ மறுமை நினைப்பு வருதா, அல்லாஹுடைய அச்ச நினைப்பு வருதா, இனி தவறு செய்யக்கூடாதுப்பா, என் லைஃப்பில் இருக்க ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸை நான் எடுத்துடணும் அப்படிங்கிற உணர்வு வருதா இல்லையாங்க? அப்படியே வீட்டுக்கு போனால் மைண்டு மாறுமா? மனைவிட்ட பேசுவோம், அப்படியே உட்காந்து ஃபோனை பார்த்தா வியாபார கணக்குகளை பார்க்கறது, நாளைக்கு ஷெட்யூல் மாறும். நம்ம இங்கே இருக்கிற மைண்ட் அங்கே இருக்காது. ஆனால் ஹன்லலா ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தோழர், அதாவது தெரு வீதியிலே சப்தம் போட்டு அலறி இன்னி நாஃபக்து, நான் முனாஃபிக் ஆயிட்டேன் கத்திக்கிட்டே வரார். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வழியாக வரும்போது கேட்குறாங்க, ஹன்லலா என்ன நடக்குது, என்னப்பா நீ சொல்கிறேன்ன உடனே, ஏன் முனாஃபிக் ஆயிட்டான்னு சொல்கிறேன்ன உடனே, அல்லாஹுடைய ரசூலோடு இருக்கும்போது எனக்கு சொர்க்கம் மறுமை ஈமான் என்கிற ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு உறுதி வருகிறது. வீட்டுக்கு வந்து விட்டால் மனைவி பிள்ளைகள் என்கிற அந்த நிலை வருதா இல்லையா? அப்படி வர்றது தப்பா சரியா? சரிதானே, யதார்த்தம் தானேங்க. ஆனால் அந்த மாற்றத்தை கூட அந்த சஹாபாக்கள் விரும்பவில்லை. தவறான விஷயத்தில் மாற்றம் வரக்கூடாது. ஏன்? சொர்க்கத்தின் சொந்தம் அல்லாஹுடைய நேசர் சித்தீக் என்கிற பட்டத்தை பெற்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவரும் சொல்கிறார், எனக்கும் அதே உணர்வு தான், வாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போகலாம். பெருமானார் சொன்னார்கள், சாத்தன் வசாயா ஹன்லலா, ஹன்லலாவே அப்படி இப்படிதான், அதான் என்கிட்ட இருக்குமோ ஒரு உணர்வு சொன்னாயே, அதே மாதிரி தான் நீ வீட்டிலே இருப்பாய் என்றால் இருக்க முடியாது. மனைவி மக்கள் பிள்ளைகள் வியாபாரம் என்ற நிலை தான், ஒரு மனுஷன் அப்படி இப்படிதான் இருப்பான், அது தவறு கிடையாது, நீ யோசிக்கிற மாதிரி நிஃபாக்கு கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இன்னொன்றை பெருமானார் சொன்னார்கள், என்னோடு இருக்கும்போது எப்படி ஈமான், இறையச்சம், சொர்க்கம், மறுமை, அல்லாஹுடைய ரஹ்மத் என்கிற அந்த ஈமானிய உணர்வு இருக்கிறதோ, அதே போல நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் அதே மார்க்க உணர்வோடு அதே ஈமானிய பிடிமானத்தோடு நீங்கள் இருந்தால் லசாஹஃப்துகுமுல் மலாயிகா, நீங்கள் செல்லுகிற பாதையிலே மலக்குகள் உங்களுக்காக கை குலுக்குவார்கள். நீங்கள் செல்லுகிற பாதையிலே மலக்கள் உங்களை வரவேற்பார்கள் என்று அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள். ஆனால் அது யதார்த்தம், மனுஷன் அப்படி இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, வீட்டிலேயும் மார்க்கம், வீட்டிலேயும் இஸ்லாம், வீட்டிலேயும் மனைவி மக்களோடு இருப்பதும் இபாதத்து தானே. அந்த நிலையிலே உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு தவறான விஷயங்கள் அவங்களா இது தப்பா இருக்குமோ நினைச்சு உள்ளத்தோடு ஒரு போராட்டம் நடத்துறார்களே. ஆனால் இன்னைக்கு ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு உரையை கேட்டுவிட்டு அப்படியே மெத்தனமாக கலைந்தால் எந்த மாற்றம் வரவில்லை என்றால் அல்லாஹுக்கு முன்னால் நாம் யார் தோழர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு செய்தி நாம் பார்க்கிறோம். கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு, இந்த சஹாபி ரொம்ப பிரபலியமில்லாத ஒரு சஹாபி கூட, நிறைய பேர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு, இவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய செல்வந்தர். இவருக்கு நிறைய வருமானங்களை பரக்கத் அல்லாஹ் கொடுத்தார். மதீனாவில் இவர்கிட்ட கடன் வாங்காத ஒருத்தரும் கிடையாது. யாராக இருந்தாலும் இவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, ஹெல்ப் வாங்கியிருப்பாங்க. இவர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார், உயிர் பிரியக்கூடிய தருணம். அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறார் கைஸ் இப்னு சஅத், பார்த்தா ஒருத்தரும் காணோம், யாருமே அங்கே இல்லை. பணியாளர் மட்டும் இருக்கிறாங்க, ஃபேமிலி மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அப்படியே கண்மொழித்து கேட்குறார் கைஸ் இப்னு சஅத், சகோதரா, ஒரு நபர், நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், சக்கராத்துடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு துவா செய்ய எந்த மக்களும் இங்கே வரலையே, என்ன நடக்குது? அப்போது பணியாளர் சொன்னார், உங்கள்கிட்ட காசு வாங்காத ஒருவரும் மதீனாவிலே கிடையாது. அவரை அந்த டைமில் உங்களை பார்க்க அவங்க வந்தாங்கன்னா எங்கே அவங்க தர வேண்டிய பைசாவை, காசை நீங்கள் கேட்டுருவீங்களோ என்கிற ஒரு பதட்டத்தில் தான் ஒருவரும் வரவில்லை. கொடுத்த காசை கேட்பீங்க பயந்துட்டு யாரும் வரலங்க அப்படிங்கிறாங்க. உடனே கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு, ஒரு சஹாபியுடைய ஒரு கவலை கண்ணீரை பாருங்கள். மாற்றம் அங்கே வருகிறது. ஒருத்த விடாம பைசா வசூல் பண்ணுங்க, என் ஃபேமிலியை ஒப்படைச்சிருக்கேன்னு சொன்னாங்களா? வசியத்து பண்ணி மௌத்தானாங்களா? இல்லை, அழுகிறார். அந்த சக்கராத்துடைய கடைசி நேரத்திலும் துடியாய் துடிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், அஹ்ஸல்லாஹு மாலன் யம்னஉ இஹ்வானன் மினஸ் ஸியாரா. இந்த மரண நேரத்தில் கூட என் சகோதரர்கள் என்னை சந்திக்க என் பொருளாதாரம் தடையாக இருக்கிறது, அந்த பொருளாதாரம் நாசமாகட்டும். அறிவிப்பாளரை செல்லுங்கள், தெருக்கல்ல போய் சொல்லுங்க, என்கிட்ட வாங்கின ஒவ்வொருவருடைய கடனை நான் இந்த நொடியே தள்ளுபடி செய்து விட்டேன். போய் அறிவிங்க உன்னை அறிவிக்கிறார்கள். மதீனாவே குழுமி ஓடோடி வருகிறது. அவருடைய வீட்டின் கதவை எல்லாம் உடைத்து கொண்டே உள்ளே வருகிறார்கள். அவ்வளவு கூட்டம் உள்ளே வருகிறது. அவருக்காக பிரார்த்தனை செய்யும் போது அவர் சொல்லுகிறார், இறைவா, இந்த மாற்றம், இந்த ஈமானிய உறுதியை இந்த நேரத்திலே தந்து இப்படி ஒரு நன்மையை
மக்களுடைய பிரார்த்தனையை பெற்ற நிலையில் என் உயிரை நான் விடுகிறேன், உன்னுடைய இடம் வந்து நான் சேருகிறேனே, உனக்கே எல்லா புகழும் என்று கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அந்த மக்களுடைய பிரார்த்தனையை பார்த்த நிலையில மௌத்தாகிறார். கடைசி நேரம். மாற்றம் எங்கிருந்து வருகிறது? கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய லைஃப்ல அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கணும், ஈமானோட வாழும் என்கிற அந்த மாற்றத்தை கண்டார்களே தோழர்களே, தாய்மார்களே. நம்முடைய உள்ளத்தில் ஏன் அந்த மாற்றம் வருவதில்லை? அல்லாஹ் நாடியவர்களை தவிர மாற்றம் இருக்கிறது. ஆனால் இறை தூதர், இறை நேசர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்றம் ஏன் வரவில்லை? அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் சக்கராத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய மலக்குகள் வருகிறார்கள். மலக்குகள் கேட்கிறாங்க, சக்கராத்தில் இருக்கிறாய், அல்லாஹ்வை சந்திக்க நீ தயாராகி விட்டாய், மறுமைக்காக நீ என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறாய்? அப்போது அந்த சக்கராத்தில் உள்ள மனுஷன் சொல்றாரு, எனக்கு நிறைய பேர் அதே மாதிரி கடன் கொடுக்கணும். அந்த கடன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் பணியாளரை அனுப்புவேன். அனுப்பி நான் என்ன சொல்வேன்னா, நீ போற மக்கள் எல்லாம் பலகீனமானவர்கள், கஷ்டப்படுறவங்க, யாரையும் கடிந்து பேசி விடாதே, யாரையும் வெறுப்போடு அணுகி விடாதே, டைம் கேட்டால் டைம் கொடு, அவகாசத்தை கொடு, ஒருவேளை கடனே தர முடியாதவங்களா இருந்தா தள்ளுபடி செஞ்சிடு, இதை நான் செய்வேன்னு அவர் சொல்றார் சக்கராத்தில் இருக்கிறவர். அப்போது மலக்குகள் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அந்த சப்தம் அரிசிலிருந்து வருகிறது. மலக்கிடம் பேசுறான், அல்லாஹ் எனக்காக இந்த அடியான் எவ்வளவு மாற்றத்தை கண்டு வாழ்ந்திருக்கிறான், இவனுடைய எல்லா தவறை நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லுங்கன்னு அந்த சக்கராத்தில் உள்ள மனுஷங்கிட்ட மலக்குகள் பேசும்போதே அல்லாஹ் இவர்களோட பேசினான். எனக்காக அல்லவா இந்த ஒரு பணிவை, இந்த ஒரு நல்ல பண்போடு இவன் வாழ்ந்திருக்கிறான் என்று அந்த சஹாபியை, அந்த சக்கராத்தில் உள்ள மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்று முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்போ தோழர்கள், நம்மிடம் எங்கே மாற்றம் வருகிறது? நம்முடைய லைஃப் மாறணும். நம்முடைய குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வசனம், கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃபை புரட்டி போட்ட நல்ல இபாதத்தாலியாக, நல்ல ஈமானி உறுதி கொண்டவர்களாக, ஹலால் ஹராம்களை பேணக்கூடியவர்களாக ஏதாவது ஒரு வசனம் உங்களை மாற்றி இருக்கும் என்றால் இருக்கும். அப்படி ஒரு வசனம் உங்க மைண்ட்ல உடனே தோணுச்சுன்னா, ஏதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கேட்டாங்க, மாஷா அல்லாஹ், அதோட நான் அந்த தவறை விட்டு வெளியே வந்துட்டாங்க, இப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து ஹதீஸை அப்படி சொல்லணுமா இல்லையா? இப்படிதான் இன்றைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தோழர்களே. ஒரே ஒரு நிலைதான், அந்த மாற்றம் வரணும்னா இந்த ஆயத்தை உங்க உள்ளத்துல பதிவு செய்யுங்க. 83வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மறுமையில் நான் நிற்பேனேங்கிற அந்த பயம், அந்த கவலை வரணும். தவறோடு போய் நான் அல்லாஹ் முன்னாடி நின்றக்கூடாது, அநியாயக்காரன் நின்றக்கூடாது, பாவியா நின்றக்கூடாது என்கிற பதட்டம், கவலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டுமா இல்லையா தோழர்களே? ஒரு அழகான வரலாற்று செய்தியை பாருங்க. இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அந்த மக்கள் எப்படியான மாற்றத்துக்குண்டானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். பகதாதிலே ஒரு குடும்பம் இருக்கிறது. பகதாதில் வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு கணவர், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, 3 பேர். கணவர் யாரு? பெரிய டெக்ஸ்டைல் வியாபாரி, பெரிய அளவுக்கு சொத்து சுகத்தோடு இருக்கிறார். அழகான குடும்பம், ஒரே மகன், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டிய வரலாறுகள் அன்பானவர்கள் இதெல்லாம். அந்த நேரத்தில் பாருங்க, அந்த மனைவிக்கு ஒரு டவுட் வருது. என்ன, நம்ம கணவர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது, மாற்றம் தெரியுது, 2வது நிக்காஹ் பண்ணிட்டாரோ அப்படி. பெண்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது பணி பெண்கிட்ட கூப்பிடுறாங்க, மனைவி கூப்பிடுறாங்க வேலைக்காரங்கள்ட்ட, இந்த மாதிரி என் கணவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க, அவர் வந்து ஏதாவது 2வது நிக்காஹ் திருமணத்தை முடிச்சிட்டாரான்னு சொல்லி. அந்த பெண்ணும் பணி பெண்ணும் போகிறாங்க, தேடுறாங்க. அவங்க கடை பஜாருக்குள்ளே விசாரிக்கும் போது சமீபத்தில் தான் அவர் 2வது திருமணம் முடிச்சிருக்கிறார், வீட்டுக்காரரு 2வது நிக்காஹ் முடிச்சிருக்கிறார். அந்த பணிப்பெண் வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு சொல்லும்போது அந்த முதல் மனைவி சொல்றாங்க, வல்லாஹி நீ இதை மறைத்து விடு, பணிப்பெண்ட இதை நீ வெளிப்படுத்தாதே, சொல்லாத, நானும் என் உள்ளத்தோலை போட்டு நான் பூட்டிக் கொள்கிறேன், நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். கணவரோடு சேர்ந்து வாழ்றாங்க, வாழ்க்கை நகருகிறது. ஒரே மகன். சில நாட்கள் கழித்து கணவர் இறந்து போயிடுறார். கணவர் மவுத். கணவர் விட்டு சென்ற செல்வம் மொத்தம் 8000 தீனார். 8000 தீனார். அப்ப என்ன வாரிசு உரிமை சட்டம்? ஒரு மகன் இருந்தால் 8ல் ஒரு பங்கு மனைவிக்கு சேரும். அப்ப 7000 தீனார், ஒரு மகன் தானே இருக்கான், ஒரு மகனுக்கு 7000 தீனார் அவனுக்கு கொடுத்தாச்சு. தாய்க்கு 1000 தீனார், மனைவி தானே 1000 தீனார் வருது. அந்த 1000ஐயும் இந்த பெண்மணி எடுத்துட்டு போகலாமா இல்லையா? அவளுக்கு தானே சொந்தம். ஆனால் அவள் அல்லாஹ்வை பயப்படுகிறார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை போய் நிற்போமே, யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன். எங்கிருந்து மாற்றம் வருகிறது பாருங்கள்.
அவளுக்கு தெரியும் தன் கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாள். அப்போ அவளுக்கும் பாதி ஷேர் போகணும் இல்லையா? எனக்குள்ள 1000 தீனாரில் 500 தீனாரத்தை அதே பணிப்பெண்கிட்ட கூப்பிட்டு, அம்மா நீ அந்த 2வது மனைவிட்ட போய் இதை கொடுத்துட்டு வா. அந்த பணிப்பெண் போகிறாள், இந்த செய்தியெல்லாம் சொல்லி, இந்தாங்க 500 தீனாரை உங்களுக்கு அந்த முதல் மனைவி கொடுத்தாங்கன்னு கொடுத்த உடனே அந்த 2வது மனைவி சொல்கிறாள், சுப்ஹானல்லாஹ், இறந்த என்னுடைய கணவர் ஆல்ரெடி அவர் இறக்குறதுக்கு முன்னாலேயே என்னை தலாக் சொல்லிட்டார், என்னை விட்டு பிரிஞ்சிட்டார். அவர் மரணிக்கும் போது நான் அவருடைய மனைவி கிடையாது. அது மட்டுமல்ல, எனக்கு என்ன செட்டில் பண்ணுமோ அது பண்ணிட்டார் அவர். இந்த 500 காசுக்கு தகுதியானவள் நான் கிடையாது. ஒருவேளை இதை நான் மறைத்து வாங்கி கொண்டால், இதே ஆயத், யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்பேனே என்கிற பயம் என்னை தடுக்குதுன்னு சொன்னாங்க. பணிப்பெண் இதை கொடுக்கும்போது அவளும் அழுகிறாள். இந்த பெண்ணு அல்லாஹ்க்கு பயந்து அதை கொடுத்துடுறா, அந்த பெண்மணியும் அல்லாஹ்க்கு பயந்து வேணான்னு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர்கள் வாழ்விலே கண்டார்கள். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு அன்பானவர்களே. அப்ப எவ்வளவு தனிமையிலோ வெளிப்படையோ எல்லா நேரங்களிலும் ஒரு தவறை செய்கிறோமே, அல்லாஹ் ஒருவன் பார்க்கிறானேங்கிற பயமே இல்லாமல், 4 சவுத்துக்குள்ள நான் இருக்கிறேன், என் கையில போன் இருக்கிறது, ஆபாசங்கள் இளமையில எல்லா நேரங்களையும் அசிங்கத்தில் ஈடுபடுகிறானே, மாற்றம் வராதா? அல்லாஹ் நேசிக்கிற அடியாரை நாம மாற மாட்டோமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அப்படிதான் அல்லாஹ் நம்மிடம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். அந்த மாற்றம் வந்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான், அல்லாஹ் பொதிந்து கொள்வான். இல்லை என்றால் அல்லாஹுடைய ஒரு வசனம், எச்சரிக்கையான வசனம், மாறமாட்டேன் இப்படியே கடப்பேன் என்கிற அந்த ஷைத்தானிய நிலையில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே படித்து அலற வேண்டிய வசனம் இது. படித்து வையுங்கள், குறித்து வையுங்கள். 14வது அத்தியாயம் 42வது வசனம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை கேளுங்கள். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். தவறிலே இருந்து திருந்தாம வருந்தாம மாறாம பாவத்திலேயே இருப்பேன் என்று இருக்கிறவர்களே, உங்கள் அல்லாஹ் கண்டுக்காம இருக்கிறானா, கவனிக்காம இருக்க நினைக்கிறீங்களா? இன்னமா யுஅഖிருஹும் லியௌமின், ஒரு நாளுக்காக உங்களை அல்லாஹ் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறான், ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். எந்த நாள் அது? எந்த நாள் அது தோழர்களே, தாய்மார்களே? தஷ்கசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் நிலைகொத்தி இருக்கிற அந்த சக்கராத், அந்த மரண நேரம் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. நீ மாற மாட்டாய் அடியானே, எனக்காக ஒரு கட்டத்தில் நீ மாறித்தான் ஆகணும் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இங்கே நாம் பார்க்கிறோம் தோழர்களே, பெரியோர்களே. ஆக நம்முடைய வாழ்க்கை, பேசுற நானோ கேட்கிற நீங்களோ, ஏதோ ஒரு கட்டத்தில் இன்னும் இந்த மார்க்க பிடிமானம், இன்னும் இறை வணக்கத்திலே முன்னேற்றம், இன்னும் கொடுக்கல் வாங்கலே சரியாக, நல்ல அஹ்லாக்கோட, நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல பிள்ளைகளா, நல்ல இளம் வாலிப ஆண்கள் பெண்களாக எல்லா நேரத்திலையும் குர்ஆன் சுன்னாவின்படி மாற்றம் வந்தே ஆக வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அந்த மாற்றத்தோடு நாம் வாழும்போது படைத்த வல்லோனுக்கு முன்னால் நிற்போம் என்கிற அந்த நடுக்கம், அந்த திடுக்கம் வரும்போது நிச்சயமாக நம் உள்ளத்தில் அல்லாஹ் மாற்றத்தை தருவான். நான் மாறணும் நினைச்சா அல்லாஹ் என்னை மாற்றுவான் தோழர்களே. மாற மாட்டேன், வருந்த மாட்டேன், திருந்த மாட்டேன் என்றால் இருக்கிற நெருக்கடியை, நிஅமத்துகளை பிடுங்கி அல்லாஹ் தருவான் என்கிற படபடப்பும் என்கிற பயமும் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் நோய் நொடிகள், பலகீனங்கள், மன அழுத்தம் இல்லாத, எந்த நெருக்கடியும் இல்லாமல் எப்போதும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்ட, இறை நேசத்தால் மாறிய, இறை வணக்கத்தால் உயரிய ஒரு வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக எழுப்பப்படுகிற ஈமானுடைய இறுதி நபியினுடைய உம்மத் என்கிற சிறந்த அங்கீகாரத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சொந்தக்காரர் என்கிற உயரிய பட்டத்தையும், மறுமையின் முத்துக்கள் என்கிற பொக்கிஷமான சிறந்த தருணங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நம்மிலே உள்ள தவறுகளை விட்டு மாறி நன்மையிலே முன்னேறக்கூடிய மாற்றத்தை கண்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.